சில நாட்களாக ராஜபிளவை என்னும் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கும் அடியேன் 4 சுவற்றுக்குள்ளேயே இருந்து உன்னை இவ்விடத்தில் காணாமலேயே இச்சரீரத்தை விட்டுவிடுவேனோ என்று நினைத்தேன். ஆனால் கருணை கடலான நீ இந்த அடியவனை உன் சன்னதி நோக்கி வரும்படி செய்துவிட்டாய். அருட்காட்சியும் அருளிவிட்டாய். சாதாரணமாக குருவின் மூலமாக சிஷ்யர்களுக்கு கடாட்சம் கிடைக்கும். ஆனால் இந்த கடையேனுக்கோ எனது அருமை சிஷ்யன் மாரநேர் நம்பி என்னும் ஒப்பற்ற புத்திரன் மூலம் நோயை சொற்ப காலம் அவன் அனுபவிக்கப் பெற்று இப்போது சில நாட்களாக உன்னை கண்ணார கண்டுகொண்டிருக்கிறேன். இதுவும் உன் சங்கல்பத்தாலேயே நடந்துள்ளது. இவற்றையெல்லாம் விட ஆள வந்தான் என்று ராஜ பரிபாலனத்தில் கிடந்து உழன்று அரசபோகமே வாழ்வு என்று இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் பெரும் கருணையால் ஆச்சாரிய சிரேஷ்டரான மணக்கால் நம்பி சுவாமிகளை கொண்டு அடியேனை உனக்கு ஆட்செய்யும்படி செய்துவிட்டாய். இல்லை என்றால் இந்த அற்ப புழுவான அடியேனுக்கு புகலிடம்தான் ஏது? இதோ இதே உன் சன்னதி முன்புதான் யமுனை துறைவனாகவும் ஆளவந்தாராகவும் இருந்த அடியேனை யமுனாச்சாரியனாக மாற்றினாய். நீ செய்த இந்த உபகாரத்திற்கே அடியேன் அநேக ஜென்மம் எடுத்து அடிமை செய்தாலும் போதாது. உனது வாத்சல்யத்திற்குத்தான் ஈடு இணை ஏது? ஆனால் எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனின் அனுகிரகம் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனுக்கு வைகுண்டம் நிச்சயம் என்று நீயே வாக்கு கொடுத்திருக்கிறாய். அவ்வகையில் இக்கடையேனுக்கு மணக்கால் நம்பி சுவாமிகளின் சங்கம் ஏற்கனவே கிடைத்திருக்கிறது. பாட்டனார் நாதமுனிகள் சொட்டை நம்பி வம்சத்தில் சம்பந்தமும் பெற்ற அடியேன் நிச்சயம் மோட்ச சாம்ராஜ்யத்தில் உன்னோடு சேர்ந்திருப்பேன். அதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆனால் கோடான கோடி ஜீவாத்மாக்கள் வாழ்க்கையின் தாத்பரியம் என்னவென்று புரியாமலும் பிறவியின் பயன் என்னவென்று உணராமலும் வாழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் ஒய்விக்கக்கூடிய தகுதியோ சக்தியோ அடியேனுக்கு இல்லை. அதற்கென்றே ஒரு புருஷர் பவிஷ்யதாச்சாரியர் என்னும் உன்னத சிரேஷ்டரை, வருங்கால ஆச்சாரிய சீலரை விக்கிரக ரூபமாய் நீயே அளித்திருந்தாய். அவர் யாரென்று அடியேனுக்கு அடையாளமும் காட்டிவிட்டாய். ஆனால் அவரை நேரடியாக சந்தித்து உரையாடும் வாய்ப்பு இதுவரை அடியேனுக்கு அமையவில்லை. இப்போது அவர் வரவிற்காகத்தான் அடியேன் வழிமேல் விழி வைத்து காத்து கிடக்கிறேன். அடியேன் காத்திருந்தாலும் நடக்கப் போகும் காரியங்கள் உன்னாலேயே நிகழ்த்தப்பட போகிறது. அதனால் இப்போதும் ஒரு பற்றற்ற நிலையில்தான் அடியேன் இருக்கிறேன். எப்படியோ ராமானுஜன்தான் வருங்கால ஆச்சாரியன். அவன்தான் அடியேனுக்கு அடுத்து இந்த ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்கப் போகிறவன் என்று தீர்மானித்து பல சிஷ்யர்களுக்கு மறைமுகமாக எடுத்துரைத்தும் விட்டேன். அடியேன் உன் முன் வைக்கப் போகும் ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். உன் லீலா வினோதங்களால் நீ பல விஷயங்களை ராமானுஜன் வாழ்வில் நடத்தலாம். அது உன் இச்சை. அடியேனோ வாழ்வின் இறுதிக்கு வந்துவிட்டதாகவே நினைக்கிறேன். ஆனால் ராமானுஜன் வாழ்வை இப்போதுதான் தொடங்கியிருக்கிறான்.
அதன்படி எத்தனையோ விஷயங்களை அவன் வாழ்வில் நடத்த இருக்கும் நீ தகுந்த சமயத்தில் ராமானுஜனை இந்த ஆச்சாரிய பீடத்தில் அமர்த்தித் தர வேண்டும். இவ்விஷயத்தில் எவ்விதத்திலும் நீ பாராமுகமாக இருந்து விடாதே அரங்கா. ராமானுஜன் மூலமாக இந்த சம்பிரதாயம் பிரபஞ்சம் முழுவதும் கிளை பரப்பி இப்பூலோகமே வைகுண்டமாக ஆகும் நிலை உருவாக வேண்டும். அதை அடியேன் இங்கிருந்து காண முடியாமல் போனாலும் இந்த பொடியேனின் கோரிக்கையை மெய்ப்பித்து தர வேண்டும் அரங்கத்து அமுதனே. ஹே பிரபு, உன்னிடத்தில் வைக்க வேண்டிய அபிலாஷையை உன் ஹிருதய கமலங்களில் வைத்து விட்டேன். இந்த யமுனாச்சாரியன் என்ற அல்ப ஆத்மாவையும் உன் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்து விட்டேன். அடியேனுக்கு உன் ஆசிகளை நல்கி விடை கொடு அரங்கா, விடை கொடு. மாரணேர், நீ இங்கு அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆச்சாரியர் எங்கே? சுவாமி உள்ளே சன்னதிக்குள் இருக்கிறார். அரங்கநாதரை சேவித்துக் கொண்டிருக்கிறார். என்னது, உள்ளே இருக்கிறாரா? இப்பொழுதுதான் உடல் நலம் சற்று தேறி இருக்கிறது. ஆச்சாரியார் எப்படி நடந்து வந்தார்? உன்னை யார் அவரை நடத்தி கூட்டி வர சொன்னது? அதுவும் யாரிடமும் எதுவும் தெரிவிக்காமல். அடியேன் என்ன செய்வது? ஆச்சாரியார் தான் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். உடனே இங்கு வர வேண்டும் என்றார். அவரை மீறி அடியேன் என்ன செய்ய முடியும்? மாரணேர், ஆச்சாரியரின் உடல் நலம்தான் நமக்கு முக்கியம். அவர் நம்மை கடிந்து கொள்ளட்டும், நம்மை தவறாக நினைத்துக் கொண்டாலும் அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அவரது உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிந்தபோது அவரை துணிந்து எதிர்த்திருக்க வேண்டாமா? அதில் என்ன தவறு இருக்கிறது? தவறுதான். அடியேன் தாசன். திருக்கோஷ்டி, நீ ஏன் அவனை கடிந்து கொள்கிறாய்? அடியேன் தான் இங்கு வரவேண்டும் என்று பிரயாசைப்பட்டேன். சரி சுவாமி, அப்படியே தாங்கள் விரும்பியிருந்தாலும் அடியேனிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தங்களை இங்கு அழைத்து வர அடியேன் வேறு ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பேன். என்ன அரையரே, தாங்களும் இதற்கு உடந்தையா? இல்லை இல்லை, இங்கு வந்த பிறகுதான் அடியேனுக்கே தெரியும். அடியேன் உள்ளே வேற ஏதோ சேவை செய்து கொண்டிருந்தேன். திரும்பி பார்த்தால் ஆச்சாரியர் வந்து நிற்கிறார். சுவாமி, தாங்கள் அடியேனிடம் தெரிவித்திருந்தால் தங்களை பல்லக்கில் அழைத்து வந்திருப்பேன். இந்த சந்நிதியில் அரங்கனையும் தாயாரையும் தவிர வேறு யாரும் பல்லக்கில் வரக்கூடாது. இருந்தாலும் உங்கள் உடல்... உடல் என்ன உடல்? ஒரு நாள் இந்த உடல் போகத்தானே வேண்டும். போகட்டுமே. இந்த தேகத்தை பல்லக்கு வேறு சுமக்க வேண்டுமா? இல்லை சுவாமி, திருக்கோஷ்டி நம்பிகள் கூறுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன் சிரிக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? நீ பல்லக்கில் அடியேனை அழைத்து வந்திருப்பேன் என்று சொன்னதும் ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது. ஜடபரதர் கதை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் சுவாமி. இதே கோவிலில் உங்கள் காலட்சேபத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. ஜடபரதரானவர் தன் முந்தைய பிறவியில் பரத மகாராஜாவாக உலகத்திற்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். அவருடைய பெயரை வைத்துதான் நம் நாட்டிற்கே பாரத வருஷம் என்ற பெயரே வந்தது. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி தன் கடைசி காலத்தில் ஒரு மான் மீது ஈர்க்கப்பட்டதால் அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார். அவர் மானாக ஜனித்தாலும் தன் முந்தைய பிறவியில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் முன்பிறவியில் அரசனாக இருந்து இப்பிறவியில் ஒரு தாழ்ந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். அதனால் சாதுக்கள் வாழக்கூடிய ஆசிரமங்களையே வலம் வந்து அவர்களுடைய உச்சிஷ்டத்தை உண்டு தன் ஆத்மாவை துறந்தார். அதனால் அதற்கு அடுத்த பிறவியில் ஜடபரதராக பிறந்தார். ஜடபரதர் என்றால் அது என்ன சுவாமி? பரதர் சொன்னீர்கள், ஜடம் என்றால்? ஜடம் என்றால் மானுடனாக இருந்தாலும் உடல் என்ற உணர்வே இல்லாமல் இருப்பது. அவர் ஒரு ஜடப்பொருளாகவே இருந்தார்.
அதனாலேயே அவருக்கு ஜடபரதர் என்று பெயர் சூட்டினார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ரகுகர மகாராஜா என்றொரு ராஜா இருந்தார். அவரை பல்லக்கில் தூக்கிச் செல்ல ஒரு கை குறைந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் ஜடபரதரிடம் வந்து, மகாராஜாவின் பல்லக்கை தூக்க ஒரு கை குறைகிறது, நீ வந்து பல்லக்கை தூக்க வேண்டும் என்றார்கள். அவரோ, எனக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு கிடையாது, நான் வந்தால் சரிப்படாது என்றார். எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை என்றார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீ வா என்று அவரை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றார்கள். இவரும் சென்று மற்றவர்களுடன் சேர்ந்து பல்லக்கை தூக்கினார். தன் காலுக்கு கீழே ஊர்ந்து கொண்டிருக்கும் எறும்புகள் மீது தன் கால் படக்கூடாது என்பதற்காக காலை மாற்றி மாற்றி வைத்து அவர் நடக்க, பல்லக்கு குலுங்க கோபம் கொண்ட அரசன் பல்லக்கை நிறுத்தச் சொல்லி அதிலிருந்து இறங்கினார். யார் இப்படி பல்லக்கை தாறுமாறாக தூக்கிக் கொண்டு வந்தது என்று வினவ, எல்லோரும் இதோ இருக்கிறானே இந்த ஜடம்தான் என்று சொல்ல, ராஜா உன்னை தண்டிக்கப் போகிறேன் என்று சொல்ல, அதற்கு ஜடபரதர், உன்னை தூக்கியது இந்த பல்லக்கு, அதை தூக்கியது என் தோள், என் தோளை தாங்கியது என் கால், அந்த காலை தாங்கியது இந்த பூமி. அதனால் பல்லக்கு ஆட்டம் கண்டது என்றால் நீ பூமியைத்தான் கேட்க வேண்டும், அதற்குதான் தண்டனை கொடுக்க வேண்டும். ஜனனம் மரணம் என்று இந்த உடல் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ எனக்கு தண்டனை கொடுப்பதென்பது பிசைந்த மாவையே பிசைவது போல் என்று சொல்ல, அதை கேட்ட மகாராஜா உடனே ஜடபரதர் காலில் விழுந்து, இவர் சாதாரண ஆத்மா இல்லை, மகாத்மா என்றாராம். அதே போல் இந்த சரீரத்தை ஆத்மா சுமப்பதே ஒரு கொடிய விஷயம். இந்த வஸ்துவை நீங்கள் சுமப்பது அதைவிட கொடுமையானது, அதுவும் பகவானின் சன்னதியில். சரி சுவாமி, உங்களின் விளக்கம் எங்கள் எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். மாரணேர், ஆச்சாரியருக்கு கொடுக்க வேண்டிய ஔஷதங்களை எல்லாம் கொடுத்து விட்டாயா? இன்னும் கொடுக்கவில்லை சுவாமி. சுவாமி காலை ஆகாரம் இன்னும் உட்கொள்ளவில்லை. முதலில் அரங்கரை சேவித்து பிறகு எடுத்துக்கொள்கிறேன் என்றார். சரி, இனியும் தாமதிக்க வேண்டாம். சுவாமி, புறப்படலாமா? வாருங்கள் சுவாமி. சுவாமி, 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 என்ன ஆயிற்று? சுவாமி, என்ன ஆயிற்று? சுவாமி, 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 என்ன ஆயிற்று? சுவாமி, 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 என்ன ஆயிற்று? சுவாமி, என்னவாயிற்று சுவாமி? சுவாமி, சுவாமி, என்னவாயிற்று? சுவாமி, சுவாமி, என்ன ஆயிற்று? சுவாமி. स्वाभाविक अनवधिगादिशय ईशितृध्वम् स्वाभाविक अनवधिगादिशय ईशिद्रुध्वं नारायण त्वयि नामृष्यति वैदिकः कः ब्रह्मा शिवशतमखः परमस्वराडिति एतेऽपि यस्य महिमार्णवे पुषस्ते
அடியேன் தாசன். வந்தனம் சுவாமி. வந்தனங்கள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ரத்ன சுருக்கமான ஸ்லோகம்! தாங்கள் அதை சேவித்ததும் மிக அருமை. உனக்கு ஸ்லோகங்களின் மேல் ஆர்வம் அதிகம் என நினைக்கிறேன். ஆகையால்தான் இப்படி ரசித்திருக்கிறாய். அடியேன் சேவித்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லின் செல்வன் போல் ஓர் வர்ணனையை அளித்து அடியேனை மிகவும் பிரமிப்படையும்படி செய்துவிட்டாய். சுவாமி, அடியேனுக்கு பகவத் பரமமான ஸ்லோகங்களில் அலாதி பிரீத்தி உண்டு. ஆனால் சொல்லின் செல்வன் என்று இந்த சிறியேனை சொல்வது சற்றும் பொருந்தாது சுவாமி. மிகவும் தன்னடக்கமாக பேசுகிறாய். ஆனால் உன்னால் பிரயோகிக்கப்பட்ட ரத்ன சுருக்கம் என்ற வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்திற்கு மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் இந்த ஸ்லோகத்தின் தொகுப்பிற்கு பெயரே ஸ்தோத்திர ரத்தினம் என்பதுதான். 65 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய ஸ்தோத்திர ரத்தினத்திலிருந்து அடியேன் 4 வாக்கியங்களைத்தான் சேவித்தேன். அதனால் அது ரத்தின சுருக்கம் தானே? ஸ்தோத்திர ரத்தினம் மிக பொருத்தமான பெயர் சுவாமி. தங்களின் திருவாயால் சேவித்த அந்த ரத்தினத்தின் பொருளைச் சொன்னீர்கள் என்றால் அடியேன் பெற்ற பயனை அடைவேன். பரவாயில்லையே, பொருளை கேட்பதிலும் உனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதே. அப்படியென்றால் அதை அவசியம் சொல்லத்தான் வேண்டும். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மா, சிவன், இந்திரன் மற்றும் இவர்களினும் மேலான முக்த புருஷர்கள் உட்பட உன்னுடைய மகிமையாகிய கடலின் சிறுதுளிகள் ஆகின்றனரோ என்று பகவானான ஸ்ரீமன் நாராயணனின் பரத்வத்தை நிர்ணயிக்கும் பதங்களை தெரிவிப்பதே இந்த ஸ்லோக ரத்னத்தின் கருத்து. சுவாமி, இந்த ஒரு ஸ்லோகத்தை வைத்தே மற்ற 64 ஸ்லோகங்களின் மகத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நிச்சயம் இது பொக்கிஷ ரத்தினம்தான். இத்தனை மகத்துவம் வாய்ந்த ஸ்லோகத்தை இயற்றிய மகா புருஷரை அறிய அடியேன் ஆவல் கொண்டிருக்கிறேன் சுவாமி. மீண்டும் உன்னத அடைமொழியான மகா புருஷர் எனும் முத்தான சொற்றொடரை நீ பயன்படுத்தியது அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நீ சொன்னது போல் ஒப்பற்ற மகா புருஷரும் ஆச்சாரிய சிரேஷ்டருமாகிய ஆளவந்தார் எனும் யமுனாச்சாரிய சுவாமிகளால் இயற்றப்பட்டதே இந்த ஸ்தோத்திர ரத்தின தொகுப்பு. ஒவ்வொரு ஸ்லோகமும் மனதை வசீகரிக்கும் ரத்தினங்கள். ஆஹா, பார்போற்றும் ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளியதா இவை? அதனால் அன்றோ கேட்போரை வியப்படையச் செய்கிறது. என்னே ஆச்சாரியரின் கவித்துவம்! ஸ்படிகம் போன்றவரும் ஞானக் கடலுமாகிய ஹயக்ரீவ மூர்த்தியை தனது நாவாசனத்தில் அமர்த்தி ஆராதிக்கும் அடியவரை, வைஷ்ணவ சுடரொளியை, சிறந்த பதங்களால் அனைவரையும் கிறங்க வைக்கும் அரங்கத்து குலமணியை, துறவு கொண்டு அறம் வளர்க்கும் உத்தமரை, இங்கிருந்தபடியே அவரது திருவடி தாமரைகளை மனதால் துதிக்கிறேன். சுவாமி, ஆச்சாரியர் அருளிய இந்த ஸ்லோகத்தை மெய்யுருகி சேவித்த தாங்கள் யாரென்பதை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? அடியேனின் நாமதேயம் பராங்குசதாசன். அனைவரும் பெரிய நம்பி என்று அழைப்பார்கள். என்ன, பெரிய நம்பி சுவாமிகளா? தங்களை பற்றி அடியேன் மிகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் பாகவதர்களின் பிரிய நம்பிகளாயிற்றே. தாங்கள் என்ன காரியமாக காஞ்சியம்பதி வந்தீர்கள் சுவாமி? அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமிகள் ஒரு பொறுப்புமிக்க பணியை அடியேனிடம் ஒப்படைத்து அதை நிறைவேற்றி வரும்படி காஞ்சியம்பதிக்கு அனுப்பியுள்ளார். ஆச்சாரியர் பணித்த காரியம் என்றால் அதை விரைந்து முடிக்க வேண்டி இருக்குமே சுவாமி. அதை தெரிவிப்பது உசிதம் என்றால் அடியேனிடம் தெரியப்படுத்துங்கள். அக்காரியத்தில் அடியேனும் ஒரு சிறு துரும்பாக உபயோகப்பட்டால் பெரும் பேறு பெறுவேன் சுவாமி. இந்த காஞ்சியம்பதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னதமான சிரேஷ்டர் ஒருவரை உடனே காண வேண்டும் என்று ஆச்சாரியர் உத்தரவிட்டிருக்கிறார். அவனை தேடித்தான் அடியேன் இங்கு வந்துள்ளேன். அந்த உன்னதமான சிரேஷ்டர் யார் என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? தாராளமாக. ஆச்சாரியரின் சிந்தையில் வீற்றிருக்கும் அந்த உத்தமனின் திருநாமம் ராமானுஜன். ராமானுஜனை அடியேனின் அருகாமையில் வைத்து அவனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து நல்லாசிகளை வழங்கி எதிர்கால சம்பிரதாய பிரவர்த்தகர் இவர்தான் என்று பிரகடனப்படுத்தப் போகிறேன். ஆனால் என்ன ஆனால்? துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட தோட்டாவின் வேகத்தை விட உங்கள் மனதிலிருந்து வெளிப்பட்ட கோபத்தின் வேகம்தான் என் உடலை சிலிர்க்க செய்துவிட்டது.